சூரியன் எங்க உச்சமாவாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் மேஷ ராசியில உச்சமாவாரு. இது சரியான விடையா அப்படின்னா, இது சரிங்கிறது உண்மை, தவறுங்கிறது உண்மை. மொத்தம் 9 கிரகங்கள்ல 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் ராசி கட்டத்துல சொந்த வீடு இருக்கு. அப்போ 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் உச்ச நீச்சம் இருக்கு. ஒரு கிரகம் அதோடைய உச்ச வீட்டுல இருக்கிறதாலேயே அது உச்ச பலத்தோட இருக்குதுங்கிறது கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு கிரகம் நீச்ச வீட்டுல இருக்கிறதுனாலேயே அதோடைய பலத்தை முழுமையா இழந்து ஸ்தான பலம் இல்லாம இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதற்காக தான் இந்த பதிவுல கிரகங்களுடைய அதி உச்சம்னா என்ன, அதி நீச்சம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்களுக்கும் அதி உச்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு, அதி நீச்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு. அதி உச்சம்னா இருக்கிறதுலேயே அதிக பலம் எங்க கிடைக்குதோ அந்த இடம். அதி நீச்சம்னா இருக்கிறதுலேயே முழுமையா தன்னுடைய பலத்தை இழந்து சரணடையக்கூடிய ஒரு நிலை. அது எங்க கிடைக்குதோ அதை தான் அதி நீச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இத நம்ம மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 வீடுகளா பார்க்க கூடாது. சாஸ்திரங்கள்ல இந்த அதி உச்சம், அதி நீச்சம் பாகைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கிரகத்துடைய உச்ச ராசி எதுவோ அந்த ராசியில ஒரு குறிப்பிட்ட பாகையில அந்த கிரகம் அதி உச்சமாகும். அதே மாதிரி ஒரு கிரகத்துடைய நீச்ச ராசி எதுவோ அந்த நீச்ச ராசி வீட்டுல ஒரு குறிப்பிட்ட பாகையில அந்த கிரகம் அதி நீச்சமாகும். அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல சூரியன். சூரியன் எங்க உச்சமாகும், எங்க நீச்சமாகும்னு நமக்கு தெரியும். சூரியன் சித்திரை மாதம், அதாவது மேஷ ராசியில உச்சமாவாரு. ஐப்பசி மாதம் துலாம் ராசியில நீச்சமாவாரு. ஒரு உதாரணமா, சூரியன் மேஷ ராசியில 1 டிகிரில இருக்குன்னு எடுத்துக்கிட்டா அது முழுமையா உச்சம் அடைஞ்சதான்னா இல்ல. அதே மாதிரி மேஷ ராசியில 25 டிகிரில இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டா அப்பவும் சூரியன் அதோடைய முழு பலத்தை எட்டல. அப்ப எங்கதாங்க சூரியன் தன்னுடைய முழு பலத்தை வெளிப்படுத்துவாரு அப்படின்னா, மேஷ ராசியில 10 டிகிரில ஒருத்தருக்கு சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் தான் மிக வலுவா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீச்சத்துக்கு வந்துட்டோம்னா, இதே சூரியன் துலாம் ராசியில நீச்சம் அடைகிறாருன்னு எடுத்துக்கிறோம். துலாம் ராசி முதல் டிகிரில சூரியன் இருந்தா அவருடைய முழு பலத்தையும் அங்க இழக்கல. அதே மாதிரி துலாம் ராசியில 25 டிகிரில சூரிய பகவான் இருக்கும்போது அவருடைய முழு பலத்தையும் அங்க இழக்கிறது இல்ல. அப்ப எங்க அதி நீச்சம் ஆகிறாரு, எங்க தன்னுடைய முழு பலத்தையும் இழக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசியில 10 டிகிரி. இந்த அமைப்புல சூரியன் இருக்கிறவங்களுக்கு சூரியன் முற்றிலுமா வலுவிழந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப சூரியன் மேஷராசி 10 டிகிரில அதி உச்சமாகிறாரு, துலாம் ராசி 10 டிகிரில அதி நீச்சமாகிறாரு. அடுத்து சந்திரன். சந்திரன் ரிஷபராசியில உச்சமாவாருன்னு நமக்கு தெரியும், விருச்சிக ராசியில நீச்சமாவாரு அப்படிங்கிறது தெரியும். சூரிய பகவானுக்கு சொன்ன மாதிரியே தான் சந்திர பகவானுக்கும் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில அதி உச்சமாவாரு. அது என்னதுன்னு பார்த்தோம்னா, ரிஷபராசி 3 டிகிரியில சந்திரன் அதி உச்சம் ஆவாருங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி 3 டிகிரியில சந்திரன் அதி நீச்சம் ஆவாரு, தன்னுடைய முழு பலத்தையும் இழப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சந்திரன் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டை தான் நம்ம ராசின்னு சொல்றோம். அப்ப விருச்சிக ராசியினருக்கு எப்பவுமே சந்திரன் நீச்சமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சந்திரன் 3 டிகிரியில இருக்க பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் சந்திரன் முழு பலத்தை இழக்கிறாரு. அதே மாதிரி ரிஷப சந்திரன் எப்பவுமே உச்ச பலனை கொடுக்குமா அப்படின்னா, முழுமையான உச்ச பலனை கொடுக்கணும்னா ரிஷபத்துல 3 டிகிரியில சந்திரன் இருக்கணும். அடுத்து செவ்வாய். செவ்வாய் பகவான் மகரத்துல உச்சமாவாரு, கடகத்துல நீச்சமாவாருங்கிறது நமக்கு தெரியும். அவர் மகர ராசியில 28 டிகிரியில இருக்கும்போது தன்னுடைய முழு பலத்தையும் பெற்று அதி உச்சனா இருக்காரு. அதே மாதிரி கடக ராசியில 28 டிகிரி இந்த நிலையில இருக்கும்போது அவர் தன்னுடைய பலத்தை முழுமையா இழந்து அதி நீச்சம் ஆகிறாரு. அடுத்து புத பகவான். புதன் தன்னுடைய சொந்த ராசியான கன்னியிலேயே உச்சமாவாரு. வேற எந்த கிரகத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாதுங்க. இதை விட இன்னும் சூப்பரான விஷயம் புதனை பத்தி ஒண்ணு இருக்கு, பாப்போம். அப்ப புதன் கன்னி ராசியில உச்சமாகிறாரு, அதற்கு நேர் 7வது ராசியான மீன ராசியில நீச்சமாகிறாரு. சொந்த ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம்ங்கிற பெருமையை தவிர 15 டிகிரியில தன்னுடைய அதி உச்சத்தை ஒரு ராசியில் எட்டக்கூடிய கிரகம் இந்த புதன் பகவான். ஒரு ராசி 30 டிகிரி, அந்த 30 டிகிரிக்கு மத்திம புள்ளி 15 டிகிரி. எந்த ஒரு கிரகம் 15 டிகிரியில இருக்கோ அந்த கிரகம் அதிக வலிமை பொருந்தியதா இருக்குங்கிறது ஜோதிட விதி. அப்ப மற்ற எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு அமைப்பா
புதன் பகவான் தன்னுடைய அதி உச்ச பாகைய எங்க வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 15 டிகிரி. கன்னி ராசியில 15 டிகிரியில புதன் பகவான் இருக்கிறவன் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய புத்திசாலி. அந்த மாதிரி ஒரு நபரை நீங்க பேசி ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை புதன் கொடுப்பாரு. ஏன்னா புதன் அதி உச்சம். அதே மாதிரி மீன ராசியில சரியா 15 டிகிரியில புதன் இருக்கும்போது அங்க தன்னுடைய முழு பலத்தையும் புதன் இழக்கிறாரு. அது அவருக்கு அதிநீச்ச பாகை. புதனுக்கு அடுத்து குரு. குரு பகவான் கடக ராசியில உச்சமாவாரு, மகர ராசியில நீச்சமாவாரு. செவ்வாய்க்கு அப்படியே ஆப்போசிட். இது நமக்கு தெரியும். ஆனா அவருடைய அதி உச்ச பாகை பார்த்தோம்னா கடக ராசியில 5 டிகிரி. 5 டிகிரியில குரு இருக்க பிறந்தவர்கள் குரு தன்னுடைய அதி உச்ச நிலையில இருப்பாரு. இவங்க தான் முழுமையான குரு பலம் பொருந்தியவர்கள். அதே மாதிரி மகர ராசியில 5 டிகிரியில குரு இருக்கும்போது தன்னுடைய அதி நீச்சப்பாகை பரம நீச்சப்பாகைன்னு சொல்லக்கூடிய முற்றிலும் வலுவிழந்த நிலையில குரு பகவான் இருப்பாரு. இவங்க கொஞ்சம் துரதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா மொத்த ஜோதிடத்திலையும் வைத்து மிகப்பெரிய சுபர் அப்படிங்கிறது குருதான். இவரே மகரத்துல 5 டிகிரியில தன்னுடைய ஸ்தான பலத்தை இழந்து நீச்சமாயிட்டாரு அப்படின்னா இயற்கையாவே அந்த ஜாதகம் கொஞ்சம் வலுக்குன்றிய ஜாதகம்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் மீனத்துல உச்சமாவாரு. அதற்கு நேர் எதிர் ராசியான கன்னியில நீச்சமாவாரு. புதனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான நிலைமை. சுக்கிரன் மீனத்துல என்ன டிகிரியில உச்சமாவார்னு பார்த்தோம்னா மீன ராசியில 27 டிகிரியில சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அந்த மீன ராசியின் 27வது டிகிரி தான் சுக்கிரனுக்கு அதி உச்ச பாகை. சுக்கிரன் தன்னுடைய முழு பலத்தோடு அங்க இருப்பாரு. அதே மாதிரி தன்னுடைய நீச்ச வீடான கன்னி வீட்டுல 27 டிகிரியில சுக்கிரன் இருக்கும்போது அவர் மொத்தமா வலுவிழந்து போயிருவாரு. 27 டிகிரி கன்னி ராசியில சுக்கிரன் இருக்கிறவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா மற்ற நல்ல அமைப்புகள்லாம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு சுக்கிரனுடைய காரகத்துவம் சுத்தமா கிடைக்காது. பெரும்பாலும் திருமணமாகாதவர்கள், திருமணமாகி மனமுறிவு ஏற்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் இந்த மாதிரி 27 டிகிரி கன்னியில இருக்கிற அமைப்பா இருக்கும். அப்ப சுக்கிரனுடைய அதி உச்ச பாகை மீனத்துல 27, அதி நீச்ச பாகை கன்னியில 27 டிகிரி. அடுத்து கடைசியா சனீஸ்வர பகவான். சனீஸ்வரர் துலாம் ராசியில உச்சமாகிறாரு, மேஷ ராசியில நீச்சமாகிறாரு. இது சூரியனுக்கு ஆப்போசிட்டான நிலைமை. துலாம் ராசியில அவரு எங்க அவருடைய முழு பலத்தையும் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி 20 டிகிரி. சூரியன் துலாம் 10 டிகிரியில அதிநீச்ச பாகைன்னு பார்த்தாங்களா, இங்க சனிக்கு அதி உச்ச பாகை துலாம்ல 20 டிகிரி. இந்த 20 டிகிரி துலாம்ல சனி இறக்க பிறந்தவர்கள் முழுக்க முழுக்க சனீஸ்வர பகவானுடைய வலு பொருந்தியவர்கள், தீர்க்க ஆயுள் உடையவர்கள். சனியுடைய காரகத்துவங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய உழைப்பாளிகள், மிகுந்த நேர்மையாளர்கள், மிகப்பெரிய நீதிமான்கள். சனியுடைய குணங்கள் என்னென்னவோ அது எல்லாமே அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். இதுவே சனியுடைய நீச்ச வீடு பார்த்தோம்னா மேஷ ராசி. மேஷ ராசியில 20 டிகிரியில சனி இருக்க பிறந்தவங்களுக்கு சனி சுத்தமா வலுவிழந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப சனிக்கு அதி உச்ச பாகை துலாம் ராசியில 20 டிகிரி, அதிநீச்ச பாகை மேஷ ராசியில 20 டிகிரி. நேர்களே, ஒரு கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டிலேயோ நீச்ச வீட்டிலேயோ இருந்துட்டா மட்டும் அது முழு வலுவோடு இருக்கு, சுத்தமாக வலுவிழந்து விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு கிரகம் முழு வலு இருக்கணும்னா அது இந்த அதி உச்ச பாகையில இருக்கணும். அதே நேரத்துல ஒரு கிரகம் முழுமையா வலுவிழந்துருச்சுன்னு எப்ப முடிவு பண்ணலாம்னா இப்ப நம்ம பார்த்த இந்த 7 கிரகங்களுடைய அதிநீச்ச பாகையில இந்த 7 கிரகங்களும் அதுக்கான அதிநீச்ச பாகையில இருக்கும்போது அந்த கிரகம் சுத்தமா வலுவிழந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப சூரியன் வலுவாயிட்டாலே எல்லாம் நல்லதா நடந்துருமா? அதே மாதிரி சனி வலு குறைஞ்சிட்டா நல்லதா அப்படின்னா அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. ஒவ்வொருத்தருடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் கணிக்கப்படும். அந்த லக்னத்துக்கு உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் நல்லது செய்யக்கூடிய நிலைமையில வருதா, பாதகாதிபதியா வருதா, அஷ்டமாதிபதியா வருதா, கேந்திராதிபதியா வருதா, கோணாதிபதியா வருதான்னு எடுத்துக்கணும். ஒருவேளை கேந்திர திரிகோணாதிபதிகளா வந்தா அந்த கிரகம் உச்சமாகிறது நல்லது. அதே மாதிரி பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ வந்தா அந்த கிரகம் நீச்சமாகிறது ரொம்ப நல்லது. அதனால தாங்க ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சிட்டாலே அது நல்லதுன்னு நினைச்சுக்க கூடாது. அதே மாதிரி ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருச்சுனாலும் அது ரொம்ப கெட்டதுன்னு நினைச்சுக்க கூடாது. இது எல்லாமே லக்னத்தை பொறுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.